இது வந்து பிரண்டை. இந்த பிரண்டையை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சட்னி செய்ய போகிறோம். நம்ம பிரண்டை சட்னி. அருமையான அருமையான பிரண்டை சட்னி ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இப்படி டேஸ்ட்டாக செஞ்சு டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. ஓகே, பாய். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஸ்டார்ட். ஹலோ, வணக்கம். எல்லோரும் இருக்கீங்க? நான் உங்கள் அருள்மணி பேசுகிறேங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறோம்னா, இது பிரண்டை. இதுக்கு வந்து என்ன பண்ணுறோம், சட்னி செய்யணும். அதை எப்படி செய்யலான்றதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இது என்ன பண்ணுவோம், இடிச்சிக்கணும். இதில் இப்படி நிறம் மாதிரி வரும். வச்சுக்கணும். இதில் இருக்கிற இந்த இலையெல்லாம் கூட நீங்கள் என்ன பண்ண தூக்கி போட தேவை. ரொம்ப பழுப்பாக இருந்ததுன்னா போட்டுடலாம். நல்ல இலையாக இருந்ததுன்னா அதை என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் நல்லாயிருக்கும். பச்சை பசேர்னு இருக்குது. இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம். வேஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் நரம்பு மாதிரி வரும். அது மட்டும் எடுத்தாலும் சட்னியில் நரம்பு இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த அவரைக்காயை நார் எடுத்துங்க. அந்த மெத்தடில் என்ன பண்ணணும், இது எடுத்துடணும். பிடிச்சா அது மாதிரி வரும். சென்டரில் அப்படி உடச்சி தூக்கிட்டா நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த பிரண்டையை இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி நார் உரிச்சு எடுத்தாச்சு. இந்த பிரண்டையை எடுக்கிறது நல்லா ஒரு அலசிக்கணும். ஏன்னா இதில் வந்து நம்ம அந்த இலையெல்லாம் போட்டுக்கிட்டோம். ஓகே, இப்போ சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். தேவையான அளவு தக்காளி. நம்ம சட்னியை தான் அரைக்க போகிறோம். அதனால் தேவையான அளவு தக்காளி போடுவோம். கொஞ்சம் புளிப்பு தன்மைக்காக தக்காளி நிறைய போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம எப்படி இதை வந்து செய்யலாம்னு பார்க்கலாம். கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிறோம். ஸ்லோவாக இல்லையா? ஓகே, ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் கடலை ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் நிறையவே இருக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிட்டோம். இப்போ இந்த நம்ம கழுவி வச்சிருந்த பிரண்டையை தண்ணியோட இருக்கிறதுனால இப்படி இருக்கு. இந்த காட்டு தெரியுதா பிரண்டை உள்ள இருந்தது? நல்லா இது எண்ணெயில் என்ன பண்ணிடுச்சு, இங்கே காட்டுப்பா. இப்போ நம்ம இந்த வெங்காயம்
பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இஞ்சி இருந்துச்சுன்னா இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். அது இல்லாதனால நம்ம சேர்க்கல. போட்டு ஜீரகம் உங்களுக்கு ஓகே. கட் பண்ணிக்கிறதாப்பா? அப்புறம் எண்ணெய் தெரிக்குதுல்ல, அதனால மிளகு 4 மிளகா வரமிளகா போட்டுக்கலாம். தக்காளி நிறைய போடுறோம். தக்காளியை இதில் சேர்த்துக்கிட்டோம். இவங்க வெறும் பாத்திரத்தை மட்டும் தான் எனக்கு கட்டுறாங்க. உள்ள நடக்கிறது தெரியல. உள்ள நடக்கிறதெல்லாம் தெரியும். அப்படி காட்டு. என்னது? புளி கொஞ்சோண்டு போடுறோம். சட்னியை நம்ம அரைக்கிறதுனால. சோம்பு இல்லை, சீரகம் லைட்டாக. அதுவே தண்ணி விடுது. இதில் கொஞ்சம் அந்த கொத்தமல்லிலாம் இருந்துச்சுல்ல, புதினா. பாப்பா பாப்பா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கண்ணா அந்த புதினா இலை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கண்ணே. போட்டு சீக்கிரம் ஃபாஸ்ட்.